السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. அளவற்ற அல்லாஹ்வும் ஏற்ற அன்புடையவனுமாகிய வல்லோர் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்தேன். சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமானவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. மாணவர்களின் பேச்சுத்திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் பாவ மன்னிப்பு என்னும் தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை 4 வகையாக பிரித்துள்ளார். 1, நன்மை மட்டும் செய்யும் மாணவர்கள். 2, பாவம் மட்டும் செய்யும் ஷைத்தான்கள். 3, நன்மையும் பாவமும் செய்யும் மனிதர்கள். 4, நன்மையும் பாவமும் இரண்டையும் செய்ய தெரியாத உயிரினங்கள். இதில் 3வது வகையாக நாம் இருக்கின்றோம். நமக்கு அல்லாஹ் தஆலா பலகீனத்தை கொடுத்துள்ளான், புத்திசாலித்தனத்தையும் கொடுத்துள்ளான். நம்மிடம் இருக்கிற பலகீனத்தால் நாம் பாவம் மட்டுமே செய்து விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகின்ற புத்திசாலித்தனத்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தையும் பெற வேண்டும். அவ்வாறு பெற்றுவிட்டால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுவிடலாம். எனவே நம்மில் எத்தனை பெயர்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்று நினைத்து வந்திருக்கிறோமா, கவலைப்பட்டிருக்கிறோமா, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோமா என்று யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உண்மையில் எவன் தன் பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி மீள்கிறானோ அவன் தான் புத்திசாலியாக இருக்க முடியும். எவன் தன் நிலையை உணராமல் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறானோ அவனை விட அறிவில்லாதவன் உலகில் எவராலும் இருக்க முடியாது. செய்த பாவங்களை வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி மீள்வது என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை நினைக்கும் நல்லோர்களின் பண்பு. உலகத்திலும் வெற்றி பெற துடிப்பவர்களின் பண்பு. அகிலத்தை படைத்த அல்லாஹ்வின் அன்பை நினைக்கும் நம் முன்னோர்கள், நபிமார்கள், சுகதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அன்பு என்னும் கோட்டைக்குள் நுழைவதற்கு பயன்படுத்திய திறவுகோல் தான் இந்த பாவ மன்னிப்பு. அவர்கள் புத்திசாலித்தனத்தால் மிக உயர்ந்த பண்பான பாவ மன்னிப்பு என்னும் உன்னதமான ஆயுதத்தை கையில் எடுத்ததால் வெற்றி பெற்றார்கள். எனவே நாம் ஈரலத்திலும் வெற்றி பெறலாகாது. திகழ வேண்டும் என்றால் உன்னதமான பாவ மன்னிப்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் இருந்து மீளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன்